குறையை தீர்க்க காலகத்துக்கு வேட்டையாட வந்தேன். அப்படி வேட்டையாடிவிட்டு களைப்பு தீர சற்று இடைப்பாடி போகலாம் என்று ஒரு வட்டம் பாடி அச்சமயத்தில் ஒரு பெண் வந்து என் காலில் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்றார். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு காமகன் துரைத்து வருகிறார். அவரோடு சபையில் இருந்து ஓடி வந்து இந்த புத்தின் மறைவிலேயே மறைந்து கொண்டான். அவனை விடக்கூடாது என்று அம்பை விட்டேன். ஐயா, நீங்கள் தவம் செய்கிறீர். தவத்தின் மகிமையினாலே புற்று வளர்ந்து உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த புற்றுக்குள்ளே நீங்கள் இருக்கின்றீர்கள் எனக்கு தெரியாது சுவாமி. நான் வெறும் புற்றனை நினைத்து அம்பை விழுத்தேன். நான் விட்ட வானம் அவனை கொண்டதற்கு பதிலாக ஐயா, தெரியாமல் செய்த குற்றம், அறியாமல் செய்த பிழை, அதற்காக ஒரு கொடிய தண்டனை என்ன நிரூபித்தாய்? கலிங்க தேசத்தின் மன்னன் கருணாகரன். கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீதி தவறாத மன்னன், தாய் தந்தை இல்லாமல் நாட்டை காப்பாற்றி கொண்டு வந்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நேரில் கண்டது கிடையாது. நீதி தவறாத மன்னனாக ஒரு நாட்டை ஆட்சி அரசாட்சி செய்து கொண்டு வந்தவன் இப்படி ஒரு பெண்ணுக்காக இந்த வானத்தை விடுத்து என் மீது தெரியாமல் செய்துவிட்டேன் என்று உரைக்கின்றார். ஆம் சாமி. ஐயா, ஐயா, என்னுடைய பாவம், என்னுடைய சாபம் கொடுத்தால் கொடுத்ததுதான். ஐயா, தெரியாமல் செய்தால் அப்படி யார் என்று அறியாமல் கொடுத்து விட்டேன். சாபத்தை கொடுத்தால் கொடுத்ததுதான். அப்படி என்றால் கடைசி வரை நான் இப்படித்தான் இந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா சாமி? அறியாமல் சாபத்தை கொடுத்து விட்டேன். இதற்கு சாப விமோச்சனம் கிடையாதா என்று கேட்கின்றான். இதற்கு சாப விமோச்சனம் இருக்கிறது. எப்படி ஒரு பெண்ணுக்காக பகிர்ந்து வந்து அந்த பெண்ணுக்காக இந்த வானத்தை போட்டாயோ, அது போன்று அவளை விட கற்பில் சிறந்தவன் உன்னை மணப்பாள், அழகில் சிறந்தவன் உன்னை மணப்பாள். மணந்து அவனுடைய வாயிலாக உனக்கு இந்த குற்றம் நீங்கி மறுபடியும் நீ கருணாகரனாக வருவாய். எப்படி தெரியுமா? அந்த பெண் மணந்து அவளோ பதிவிரதை பக்தி சிலோன்மணி வருகிற சித்ரா பௌர்ணமி அன்று ஹரி சக்தியும் சிவசக்தியும் ஒன்று சேரும் நாள். அந்த ஹரி சக்தியும் சிவசக்தியும் ஒன்று சேரும் நாளை இருவரும் காண்பே. ஆனால் உனக்கு இந்த குஷ்டம் நீங்கி மறுபடியும் கருணாகரனாக வருவாய். இது என்ன சோதனை? இது என்ன வேதனை? செய்யாத குற்றத்திற்கா இப்படி ஒரு தண்டனை? ஐயா, இந்த உலகில 4448 வியாதி, அதில் கொடிய வியாதி சீடும் ரத்தமும் தாரை தாரையாக வடிகிற தோல்நோய். தோல்நோய்களுக்கு பிடிக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டு அழகான பெண் உன்னை மணந்து கொள்வாள். அவளின் துணையினாலே உனக்கு இந்த தோல்நோய் ஒரு நாள் விலகி நீ பழைய வடிவை அடைவாய் என்று சொல்லுகிறார். வேண்டவா ஐயா? அப்பனே, அம்மா முருகா, ஏனப்பா எனக்கு இந்த தண்டனை? இறைவா, ஆண்டவா, நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா, நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா, நீ அல்லால் தெய்வம் இல்லை. முருகா,
யாய் நின்று சிந்தை கவர்ந்தாய் தாயாகி அன்பு ஆண்டவா மனத்தால் தந்தையாயின் சிந்தை கவர்ந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி மணத்தாய் தந்தையாய் நின்று சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் பாடியதற்கு நல்லிது தந்தாய். ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயே ஆளும் நல்லவராக்க தாயேனை நாடும் நல்லவனாகவே. நாயேனை ஆளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நீ எல்லாம் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா, நீ எல்லால் தெய்வம் இல்லை. ஆண்டவா அப்பனே முருகா முருகா. முருகா. ஆயார பாடி மனமாற நினைந்து மகிழ்வதொன்றே எங்கள் வாழ்நாள் இன்பம் வாயார பாடி மனதார நினைந்து வணங்குவதே இங்கு யார் பெற்ற இன்பம். என் வாயார பாடி மனமாற நினைந்து மகிழ்வதொன்றே எங்கள் வாழ்நாள் இன்பம் தூயா முருகா மாயோ மருகா பூயா முருகா மாயோன் மருகா. தூயா முருகா மாயோன் மருகா தொழுவதொன்றே இன்றி நான் பெற்ற இன்பம் உன்னை தொழுவதொன்றே இன்றி நான் பெற்ற இன்பம் நீ அல்லால் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ அல்லால் தெய்வமில்லை முருகா 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 ஆண்டவா நான் எப்படி செல்வேன் என் ஆட்சி பக்கம் நான் போக முடியாது என் நாட்டுக்கு சென்று நாட்டு மக்களை பார்த்து கலிங்க நாட்டு மன்னன் கருணாகரன் நான் தான் என்று சொன்னார் என்னை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்கள் எங்களுடைய மன்னன் எங்கேயோ ஒழித்து வைத்து விட்டு யாரோ ஒரு தொழுநோய் பிடித்தவன் வந்து மன்னன் என்று சொல்லுகிறானே என்னை அடித்தே கொண்டு விடுவார்களே என்னை அடித்தே கொன்று விடுவார்களே இல்லை போக முடியாது இல்லை அது ஒரு ஒத்தையடி பாதை தெரிகிறது இந்த ஒத்தையடி பாதை வழியாக சென்றால் இந்த காடகத்தை கடந்து விடலாம் காட்டை கடந்து அப்புறம் போனால் நம்மை போன்ற மக்கள் வாழுகிற பகுதி கிடைக்கும் அங்கே சென்று பிச்சை எடுத்து உண்ணாகிற நம் காலத்தை கழிக்கலாமே தவிர நம் நாட்டு பக்கம் பார்க்க முடியாது மாயை என்ன வாழ்க்கையாடா இந்த மாநிலத்தில் ஏது கடா இனி சீரத்தம் சேர்ந்த உடை கேளடா நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா சிந்தனைதான் செய்தி கொஞ்சம் பாரடா. இது மாயை என்னும் வாழ்க்கையடா மாநிலத்தில் ஏதுக்கடா சீரத்தம் சேர்ந்த உங்கள் தானடா நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா மாயை என்னும் வாழ்க்கையடா மாநிலத்தில் எதுக்கடா சிறிரத்தம் சேர்ந்த உங்கள் தானடா. நீ ஆராய்ந்து தான் படைத்தாரா. மாயை என்னும் வாழ்க்கையடா
தானடா நீதியில யார் தயவு பாரடா மாயை என்னும் வாழ்க்கையடா மாநிலத்தில் ஏறியடா இருந்தும் சேர்ந்த உடல் தானடா ஆராய்ந்தான் படைத்தான் யாரடா மாதவா அப்பனே விளக்கரிய கோட்டையிலே மலமிருந்த கூட்டினிலே விளக்கரிய கோட்டையிலே மலமிருந்த கூட்டினிலே இணைந்து மாதமாக எழடா நம்மை ஆராய்ந்து தான் படைத்தார் பாரடா இரண்டு மாதமாக கேளடா நம்மை ஆராய்ந்து தான் படைத்தார் பாரடா மாயை என்னும் வாழ்க்கையடா மாநிலத்தில் ஏறுகடா சீரிரத்தம் சேர்ந்த உடல் தானடா நீ சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா சிந்தனை தான் செய்து கொஞ்சம் பாரடா பசி தாங்க முடியவில்லையே ஐயா என் பசியை தீர்ப்பாருங்க யாருமே இல்லையா ஐயா பசி ஐயா, பசி. ஐயா, என்ன நாய் கல்ச்சல் படிச்சுக்கிறது என்ன சம்சாரம் சீ சமாச்சாரம் நான் ஏய் இது எப்படி உடைஞ்சது ஐயா, கண்ணை மறைக்கிறதுப்பா என்னவா பனி முருகா நாய் டேய் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதா எங்க போறது தண்ணி குடிக்கிறது பம்பு வருது டேய் ஏய் வா கம்பி பிடிச்சே ஏய் என்ன ஊருக்கு வர இங்க சுத்த கூடாது பசங்க அடிச்சுடுங்க ஓடு போயிடு எந்த ஊர் நீ எங்க ஊரு மாட்டுல வந்தியா யாராடப்பா யாரா டப்பாவா வீக்கட ஆமா போற ஏய் நீ யாரன்னு கேட்டா என்ன யாரா டப்பான்ற ஆடா நான் மரியாதையில பேசுறா என்னடா உன் ஆடா உங்களை வச்சியாமா யாரே நம்மள வச்சுக்கிறியா மத்த நாலு ஊரு கட்டு வச்சியாமா ஒரு செங்கல கடத்துக்கு என்ன வைக்க முடியாது ஐயோ அப்பா ஏன் நிக்கவே மக்கு இல்லையா 9 கொண்டாட்டி கேட்கதான் என்ன ஒரு பையன் ஒரு குட்டை பணம் தான் மொழி வேண்டு வந்துட்டாங்க பாண்டிய என்ன கிட்ட வந்தா ஒரே கப்படிங்களா பாண்டிய மாறு சச்சாயி கிட்ட வந்தா கப் அடிக்குதா ஒரே கவலைப்பா கிட்ட போகாதடா மைசூர் சேனல் சோப்ல குடிச்சாலும் லிவில குடிச்சாலும் நாங்க இப்ப பவர்ல வந்து நிக்கிறோம் எப்பயுமே நாங்க பவர் தான் டேய் கப்ப வச்சு சீர மூஞ்சா வந்து உலக ஆண்டவர் கேட்டாங்க என்ன ஊரு இங்க வந்து உட்கார சொல்றாரா முழுக்க புரியுதா நமக்கு புரியுது என்ன சமாச்சாரம் என்னடாப்பா என்னடா தப்பா என்ன தப்பா என்னயா போட்டோம்னா வரல போடாதடா பத்திரமா வச்சுக்கோ நான் யாரு நினைச்சுக்கினேன் போட்டு போட்ட நான் கும்பலாம் என்னையா நான் யார் தெரியுமா உனக்கு நான் யாருக்கு தெரியும் ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன நீ யாரும் தான் இருக்குண்ணா ஏண்டா உனக்கு வேற ஊரு கிடைக்கல நான் தான் இங்க முருகன் கோயிலுக்கு திருவிழா பண்ணி நாடகம் வைக்கிறாங்க சரி அங்க போனா போய்க்கலான்னு திருவகாரி பார்த்தேன் அட பாவி நீ எனக்கு போட்டியா வந்துக்கிறிய யார் எந்த பக்கம் நான் போட்டானே பிச்சை வந்துருந்தாங்க நானு எனக்கு போட்டு வந்துச்சு அதெல்லாம் கொழுப்பா பேசாம போட்டனா பள்ளி
ஏய் ஏன்னா 8 வீடு கட்டுவோம் யார் தெரியுமா நானு எங்க சங்கத்துக்கே நான் தான் தலைவர். சங்கத்துக்கு தலைவரா? ஆ. அவர்தான் செக்ரட்டரியா? டேய், நான் நினைக்கிறேன் சங்கம் என்ன ஐயாவுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? என்ன சங்கம்? எனக்கு யாருக்கும் தெரியாத பேசுறேன். சங்கம் வச்சுக்கிறீங்க? டேய், திருவக்கரைக்கு வந்தது திண்டிவனத்துல நின்றேன். பஸ் வந்தது. பண்ணிடுச்சு. டவுன் பஸ். ஆமா. இந்த பஸ் தான் திருவக்கரைக்கு போகுதுன்னு சொன்னாங்க. கல்யாணம் ஓடுனேன். ஆமா. எவ்வளவு ஜனம். ஐயோ, இடம் கிடைக்காது போல இந்த ஆமா, பஸ்ல. அது பஸ் என்ன அப்படிதான் இருக்கும். 7 மணிக்கு பாரு, ரொம்ப கூடாது. கூட கூட எப்படியாவது போகணும்னு கடைக்காரன் வந்து இந்த கம்பி பிடிச்சி முதல் படியில் தான் காலை வச்சேன். ஐயாவுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமாடா? அப்படி என்னை திரும்பி பார்த்த உடனே அப்படியே ஒரு சீட்டை விட்டுட்டு எல்லாம் அப்பால போயிட்டாங்க. பூரிப்பு தாங்கடா அவருக்கு. காலை வச்சாரா அப்படியே ஒரு சீட்டை விட்டு போனாங்களா? யாரும் அவங்க பக்கத்துல உட்காராங்க. அது மட்டுமாடா ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ. என்ன படம்? இந்த விஜய் படம். விஜய் படம் ரிலீஸ் ஆகல. பராசக்தி. இந்த படம் பார்க்கறதுக்கு போனேன். நீ தேட்டர்ல ஒரே கூட்டம். ஹாஸ்பிட்டல் போட்டுருவோம் படிக்குது. எப்படியாவது டிக்கெட் பார்க்காம வரக்கூடாதுன்னு உள்ள போயிட்டேன். உள்ள நுழைஞ்சிட்டியா? எத்தனை வருவீங்க? என்ன பார்த்த உடனே எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி வழி விட்டான். மரியாதை. பக்கத்துல நிப்பாங்க. அது மட்டுமா 20 கையிற்கு டிக்கெட் எடுக்கிறேன். கவுண்டர் உள்ள நான் பரவாயில்ல ரத்த கொண்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி கையை உள்ள விட்டேன். என்னை திரும்பி பார்த்தா அப்படியே 20 கையை வெளியே எடுத்துக்கலாம். எனக்கு தான் முதல் டிக்கெட். ஐயா பூரி பாத்தியா? போச்சா? அப்ப 20 கையை டிக்கெட் காம்பல் விட்டுருந்தாங்க. கையை விட்டு எல்லாம் பாய்ட்டு ஓடிதான். அவ்வளவு மரியாதை. அவ்வளவு மரியாதை. சங்கத்தில் என்ன சங்கத்தில்? எப்பா நீ எந்த ஊரு? நான் இந்த ஊர் தான். எங்க நாடுதான்? இது கூட கண்ணா. என்ன? ஓ ஆடோ ஏய் சரி ஆகல சாப்பிட்ட மாதிரி பேசுறீங்க. ஏண்டா நான் யாரோ நினைச்சுக்கிறேன்டா கண்ணே. அப்படின்னா முதல்ல யாரோ இவனு பார்த்தடா. இப்போ அப்படியே திரும்பிய அந்த பல்லு வரிசையை பார்த்தது யாருக்கு கண்டுபிடிச்சிட்டா? உனக்கு எனக்கு ஒரு சொந்தம் இருக்குதுடா. எனக்கு என்ன வெங்காயம் சாப்பிடுறது? ஐயோ நீ யாரு நினைச்சுக்கிற? செவ்வளவு தரணும் உங்களுக்கு. நீ யாரு நினைச்சுக்கிற? யாரு? ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் தாங்க மாத்தா இருந்தாலே செங்கங்க அந்த பொண்ணு நல்லா சின்னது நல்லா அழகா இருப்பா. மாமாக்காரன் என்ன பண்ணா தங்கச்சி 10 வயசு வந்துட்டாலே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கல்யாணத்துக்கு நான் வந்துட்டேன். தெரியுண்டா அப்பா பேரு புஷ்பராமன். தெரியும் எனக்கு. பத்திரிகா அடிச்சு கொடுத்துருவாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அவனும் நல்ல பையன் தான். கட்டி போனா பரவாயில்ல. ஆனா என்ன நேரமோ தெரியல. உங்க அம்மா தாலி கட்டின நேரமோ இல்ல உங்க அப்பா என்ன தெரியல பாவம் 3 மாசத்துல தாலி அறுத்து வீட்டு வந்துட்டான். எங்க அம்மா 3 மாசம் தாலி எடுத்து வந்தா. ஆமா எங்க அம்மாவுக்கு போன் பண்ணா உதவும். உனக்கு தெரியாதுடா. அந்த வரலாற்று கேளு. வந்துட்டா உன் மாமங்காரன் என்ன பண்ணா, அம்மா நீ அப்படி இப்படி போவாத. ஊர்ல போனா இந்த பொண்ணு அங்க பேசினா இங்க பேசினான்னு ஒரு பூவை சுத்தி பேரை கட்டுடுவாங்க. நான் ஒரு இட்லி கடை வச்சு கொடுக்குறேன். அதை வச்சு போயிடுச்சு. யாராவது 2ஆம் காரன் கேட்டான்னா உனக்கு நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஒரு இட்லி கடை வச்சு கொடுத்தான். மாத்தா இட்லி கடை வச்சிருந்தா மேல அம்மா. நான் அந்த வழியா ஒரு நாள் வந்தேன். இட்லி எல்லாம் வாங்கினேன். சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு நல்லா அழகா இருப்பா. இந்த சட்னி சாம்பார்லாம் டேஸ்டா வைப்பா. தெரியாது சாப்பிட்டேன். போனேன் பால்வாடி பள்ளி கொட்டான்ல எங்க ஆளுக்கு
பண்ணுவோம். ஓ, அவங்களாண்ட போனேன். அடடே. ஏய், இனிமே எந்த ஹோட்டலுக்கும் போகாதீங்க. பாருடா. செகண்ட்னு ஒரு பொண்ணு இட்லி கடை வச்சுக்கிறது முட்டுக்கல. ஆ. அங்க போய் சாப்பிடுங்கடா, ஆ. நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நீ ஆ, நான் சங்க தலைவராச்சே. அதான்டா சங்க கூப்பிடுறாங்க. தலைவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த காலுங்கெல்லாம் அப்படியே திரும்பினாங்க. பார்த்தாளுக்கு நல்ல வியாபாரம். திரும்ப எங்க அம்மா உங்களுக்கு சோற போட்டா இட்லி கொடுத்தா செருப்படுத்த மனோரம் மாதிரி அது மட்டும் இல்ல ஒரு நாள் என்ன பார்த்து வாங்கய்யா உங்களால தான் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்குது. இனிமே நீங்க காசு கொடுவாங்க, இலவசமா தினம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உண்மை மூஞ்ச பார்த்துட்டு சரி சரின்னு நான் மட்டும் என்கிட்ட பணம் வாங்குறது இல்லை. அப்படியே இருந்தது. காலம் போச்சா, ஒரு 6 மாசம் போன உடனே என்ன நீ எங்க படுத்துக்கிறேன்னு கேட்டான். யார் எங்க அம்மா? உனக்கு தெரியாது, ரொம்ப சுவாரஸ்யமா போகுதுறேன் கேட்டல நாம பண்றது சொல்லுவாங்க. பள்ளிக்கூடம் பால்வாடி அங்கதான் படுத்து கிடக்குறேன். இந்த பத்தியா கொசுலாம் கடிச்சு ரத்தத்தை குடிக்குது. 10 ரூபாய் எவனா மனம் வந்து கொண்டு வரடா, என் ரத்தத்தையே தானம் பண்றேன். இந்த கொசுகளுக்கு ரத்த தானம் பண்றேன். நாம பண்றதுன்னு சொன்னேன். நான் பண்ணேன் நல்ல பொண்ணு. இனிமே நீ அங்கெல்லாம் படுக்காத, நீ நம்ம இட்லி கடையில வந்து பட்டுக்கோ. கடைக்கு காவல் இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு பேச்சு துணையா இருக்குன்னு சொன்னான். பேச்சு துணையா? நல்ல பொண்ணு, சும்மா சொல்லக்கூடாது. அவர் வந்து நான் என்னைக்கு வந்தனடா தானே அது நீ போய் படுகிறது இல்ல. பாட்டுக்கு பத்தி பேசுறேன்ப்பா, ராத்திரி 12 மணி வரைக்கும் பாட்டுக்கு பேசுவான். நான் ரொம்ப பண்ணி அனுப்புவேன். போய் படு, காலையில வியாபாரம் பண்ணணும், படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி பம்பு பண்ணி அனுப்புவோம். போக மாட்டான். மூஞ்ச பாத்துருங்க. இப்படியா வந்து போய் நின்றுல, அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி கோயில் சுத்தி வரும்போது சரிடா என்னவோ எங்க அம்மாவுக்கு பூ சுத்துறான்ட்டு ஏடா உன் மூஞ்ச பார்த்தா எங்க அம்மா என்ன சொல்ல மச்சாமா அவனுக்கு பிறந்தான்டா என்ன அவன் மூஞ்சி அப்படியே பிடிக்க வந்துடுறாங்க. ரமேஷ், ஒரு உண்மையை சொல்றேன். நானும் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு கோபம் இதே மாதிரிதான் வரும். அது அப்படியே இடையில மோத்தாளுக்கு எனக்கு கொஞ்சம் மனசாகும் ஏற்பட்டு சொத்து பிரச்சனையா? அதனால யாரும் தெரியலடா கண்ணு. ஐயோ நீ இவ்வளவு பெரிய பிள்ளையா வாழ்ந்துருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குது. சொல்லாதடா, செய்யாத. பெரியவங்களுக்கு மரியாதை விடு, செய்யாதடா. நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு அப்ப கூட சொல்ல போயிடுவா. எங்க ஆத்தா சொன்னா நாடா தாலி கட்டும் போது மனவரில் யாருக்கு பாத பூஜை செய்வா? பாத பூஜையா? இந்த காலுக்காக நான் பாத பூஜை செய்யணும். அதோட மருந்து பூச்சி வயசான காலத்துல அப்பாவை அடிக்காதா, அப்பாவை அடிக்காத. அப்பா வந்து சொல்லாத. மரியாதை கட்ட இனிமேல் போலீஸை பிடிச்சி மாடத்துட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொன்னாய் அவன் ஒத்துக்கிறான். இந்த கோலத்துல என்ன ஏத்துக்குவானப்பா, அதான் மறுக்கிறாயப்பா. மரியாதை கட்டுடா. இவன் அப்படி சொல்றானே, என்ன பாத பூஜை செய்வன் ஏத்துக்க மாட்டேன்றானே. ஒரு வேளை பணம் வச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பான், இல்லன்னா என்ன பண்ணுவான்? தவ பண்ற முறையில நான் தானே பண்ணணும். டேய் சும்மா நினைக்காத, சம்பாதிச்சு நிறைய பேங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். எத்தனை அம்மா எவ்வளவு பேங்க்ல போட்டு வச்சிருக்க? எத்தனை லட்சம்? 7 லட்சம் இருக்குது. 7 லட்சமா?
அப்ப எங்க அப்பா தானா? இந்த ஐசிஐசி பேங்க்ல ஐசிஐசி பேங்க்ல ஐசிஐசி பேங்க் அதுல போட்டு வச்சுக்கிறேன். என்னடா என்ன மாதிரி ஜாலியா தெரிஞ்சதுன்னு நினைச்சேன் நான். ஏய் உலகமே அப்படிதான்டா இருக்குது. பணம்னா பணமும் வாய்த்து இருக்கான், பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. உலகம் அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. இப்போ பணம் தான் முக்கியம். பசி தாங்கறடா. என்னமோ எங்க அப்பான்னு சொல்றான், பணம் வேற 7 லட்சம் இருக்குதுங்களா? ஆனா போட மரியாதை இல்ல பேசுறேன். பணம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என் அப்பா. இப்ப சிக்கன் ரைஸ் வேணுமா, பிரெட் ரைஸ் வேணுமா? யாரு இல்லையா? எல்லாம் இருக்கேன் சரி. பீவால தோப்பு உன் காக்கா கூட கிடையாது. சின்ன உதவி என்ன உள்ள சண்டை போட சாப்பிட்டாங்க சண்டை தான் போகும். உள்ள நாங்க சாப்பாடு சரியா கிடைக்கிறது இல்ல. ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை பட்டினி கிடக்குன்னா அதுல அப்படியே ஒரு பழக்கம் ஒண்ணு ஆயிடுச்சு. பட்டினி கிடந்த உடம்பா இது? கொழுக்கிட்ட மாதிரி பேசிக்கிற பட்டினி கிடந்த உடம்பு வீடு அது ஒரு வேளை சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரி போடுவாங்க, ஒரு சிலர் ஆன்ஸ் போடுவாங்க, ஒரு சிலர் ஒரு பழக்கட்டாங்க. அது மாதிரி யாருன்னா வீட்டுக்கு தெரியாது. யாருன்னா பீடி பிடிக்கிறதா கொடுங்க. பீடி பீடி பிடிக்கிறேன். யாருன்னா பீடி யாரும் இல்லையா? இறங்கி போடாது. யாருன்னா பொம்பளைங்களை கேட்கணும். உலகம் அப்படி ஆகி போயிட்டு போ. ஏமா நீ பீடி வச்சுல கையில பிடிக்க வாயில வைடா. முடிவு பண்ணிட்டேன். வைடா அப்பா தாண்டா வைடா. இதெல்லாம் செஞ்சுனா நீ கல்யாணம் பண்ணா இதே மாதிரி உனக்கு ஒரு புள்ள பிறகு வேண்டிக்கு. ஒரு வேளை சாப்பிட்ட மாதிரி வரைக்கும் எல்லாருக்கும் உண்மையிலே பீடி பிடிச்சி தம் கட்டுறது கூட இந்த மாதிரி கட்ட மாட்டான்டா. வாயில வந்து சொல்ற வாயில சொல்ற காதுக்கு சொல்லுவு. அடுத்த வேலை வந்து யாரா கொடுப்போம் அந்த பட்டு புண்ணியண்டா கண்ணு. அதாவது அந்த ரத்தம்னா அதெல்லாம் எல்லாம் ஏண்டா 7 லட்சம் பணத்தை யாருக்கிட்ட கொடுக்க போறேன்? 7 லட்சம் நம்மள நடக்கிறான். சரி எப்பா எப்ப போலாம் பேங்க்கு? அவனை படாத பொண்ணு பார்க்க சொல்லு. யாருக்கு? ஓத்தாக்கிட்ட சொல்லு. அப்பாவை பார்த்தேன் இந்த மாதிரி சொன்னாரு சொல்றா. மேல் கட்சி வாங்க போடா. பசி 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 பசின்றாரு. என்ன பண்ணலாம்? சுற்றி போனாங்க காலையில் போடுறாங்க. யாரோ ஒரு கேள்வி கருவாட்டு குழம்பு வச்சு கழுவலே சட்டி இதான் கடைசியா குடி. 7 லட்சம் வச்சுக்கிறேன்னா இப்படி சேர்த்து தந்தா இப்படி சேர்த்துதா? அதெல்லாம் கவலை வேலை சொல்லல. காசை கொண்டு கடையில கொடுத்தீங்கன்னா கடைக்காரர் வாங்கி கல்லாவில போட்டுருவாரு. அப்புறம் இது பணக்காரர் கொடுத்த காசு புடவம் கொடுத்த காசு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? பணத்தோட பணம் சேர்ந்தா யாரு கொடுத்த காசுன்னு தெரியாது.
எப்பா இது எதுனா போடண்டா கண்ணு ஐயா அம்மா ரமேஷே சில்லறை வச்சுக்கிற எவ்வளோப்பா 5 நிமிஷம் சில்லறை வச்சுக்கிற 5 நிமிஷம் சொல்லுங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா 1000 ரூபாய்க்கு சில்லறை அதாவது கடவுளு மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் மனசு இருக்கும். நீ கொடுத்தா வசதி இருக்காது. நீ கொடுக்கணும்னு மனசு வந்து கொடுத்தா உனக்கு அது திரும்பி வரும். பல மடங்கா வருது. எவ்வளவு பரவாயில்ல போடுற நம்மளே கேடு இறைக்கிற கிணறு தான் ஊரும், இறையாத கிணறு நார். தெரிஞ்சுக்கோ, இறைக்கணும் எதுக்கணும் அவதான் வரும். முருகா எனக்கேனப்பா இந்த தண்டனை, பசி தாங்க முடியவில்லையே ஆண்டவா. என் உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கள் பாறையா, கடைக்கள் பாறையா. இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடினே, வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடினே, என் உள்ளத்திலே நீ ஆண்டவனே வேலையா. பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே, பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே, பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே, கண்குளிர கண்டுவிட்டால் போதுமே, இந்த கருத்தில் உங்கள் அருள் வடிவம் தோன்றுமே, உன்னை கண்குளிர கண்டுவிட்டால் போதுமே, இந்த கருத்தில் உங்கள் அருள் வடிவம் தோன்றுமே. மகனே வேலையா, என் வாழ்வனும் காண கடைக்கழி பாறையா, கடைக்கழி பாறையா. ஆடி வரும் மயில் மேலே வரும் பேரழகே, ஆடி வரும் பேரழகே, ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்து கந்தையா, வாழ்வில் நலமரலும் என கருடும் வேலையா, நாடி உன்னை சரணடைந்து கந்தையா, வாழ்வில் நலமழைக்கும் என கருள்
என் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வுகளும் காணு கடைக்கணி பாறையா கடைக்கணி பாறையா பசி அடங்கலையப்பா. பெற்ற செல்வமே என் சினையஜமானே ஆண்டவா, பசும் பொன்னே என் கண்ணே அழாதே மகனே அழாதே அழாதே ராஜா அழாதே எஜமான் பெற்ற செல்வமே சினையஜமானே பசும் பொன்னே என் கண்ணே அழாதே மகனே அழாதே அழாதே ராஜா அழாதே ஆண்டவத்தி வத்தி ஜோதி ஆண்டவத்தி வத்தி ஜோதி ஆடில் அடித்தான் வாடி பாடி கண்ணேதி எழாது தேவி கண்ணேதி எழாது தேவி ஆராது துன்பம் தீராது அழாதே மகனே அழாதே அழாதே ராஜா அழாதே கோட்டையிலே பிறந்தாலும் கோட்டையிலே பிறந்தாலும் இசம் கொடபுலி என்றும் மாறாதே எதில் எழுதி வைத்தாலும் ஏற்றில் எழுதி வைத்தாலும் ஆறாது துன்பம் தீராதே அழாதே மகனே அழாதே அழாதே ராஜா அழாதே தாய் சொல்லை தட்டாத தங்கமே ஆ தாய் சொல்லை தட்டாத தங்கமே உன் தந்தை வேறெடுக்கணும் என் செல்ல தம்பி எவனோடு சேராதே ராஜா எவனோடு சேராதே ராஜா ஆராது துன்பம் தீராதே அழாதே மகனே அழாதே அழாதே ராஜா அழாதே என் மகள் என்ன சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் தெரியுமா? உண்மையை எதிர்த்து பேசிவிட்டார். மாபெரும் சபையிலே கூட கணத்துல இருந்தாலே உடன் பிறந்த சகோதரன் என்று பாராமல் மறைந்து விட்டால் மன்னிப்பு கேட்க சொன்னேன், கேட்க முடியாது என்று விட்டார். அது மட்டுமா, என் தயவும் என் மகன் தயவும் இல்லாமல் வாழ்ந்து கோட்டுவேன் என்று வாய் சொல்றாரு சொல்லியிருக்கிறான். அவள் எப்படி வாழ்வாள் என்பதை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? தந்தையும் அண்ணனையும் எழுத்தலை விடக்கூடாது. சொல்லாமா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உனக்கு ஒரு கட்டளை. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாராவது நொண்டியோ முடமோ எங்காவது கிடைத்தால் கண்டுபிடித்துக் கொண்டு வா. ஆமா, எவனா இருந்தாலும் கொண்டு வர வேண்டும். கண்டுபிடித்து கொண்டு வா. ஆண்டவா, ஒரே முருகா. கோட்டையில பிறந்தாலும் கோட்டை புள்ளி மாதிரி. ஓட்டையில பிறந்தா ஓட்டையாதான் ஆகணும். ஆமா, அதாவது ஓட்டையில பிறந்தா ஓட்டை. டேய், வருவது வழியில் இருக்குமா? இருக்காது. அவரவருக்கு வந்த வினை வந்தே தீரும். அது முன்னோர்கள் செய்யற பாவம் இல்லைங்க. யாராப்பா? யாராப்பா?
ஏய் ஏய், ஏவா? அந்த ஆள் தான் இந்த தெருவில் இப்ப வந்துக்கிறாரு, இந்த தெருவில் உனக்கு என்னடா வேலை? இது வந்து நம்ம அடுத்த போய் பார்க்கலாம். அந்த ஆள் பாவம் 10 பேர். ஏண்டா எனக்கு போட்டியாதான் வருவீங்களாடா? ஓ அஹ், நான் எங்க வேலை அந்த செய்யணும்னா பக்கம் எங்கன்னா கொடுக்கூரு அதை அப்படி போகக்கூடாதா? திருக்கனூர் கோஞ்சி மட்டும் பக்கமா டேய் கடத்த உதவி பண்ணான்னு சொல்லி பார்த்தேன் நானு. என்ன உதவி? என்ன கையெல்லாம் பிடிக்குது. சாப்பிட்டியா? இல்லடா கண்ணே, சாப்பிடல? 2-3 நாள் அது சாப்பிட்டு நான் ஒரு பெரிய அரசாங்க சமஸ்தானத்துல வேலை செய்யறேன். அங்க வந்தா உனக்கு பட்டை பட்டையா வாங்கி கொடுக்குறேன். சாப்பாடு புளிப்பட்டை, தயிர் பட்டை, எலுமிச்சை பட்டை, ஏண்டா? ஆ? சமாசாரமா வேலை? ஆ? சமாசாரமா வேலை? சமஸ்தானம் காது சமஸ்தானம் என்றால் ராஜ்யம். ஏடா, உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் உப்பா சோறு போடுவீங்களா? சோறு வாவு முட்டா போடுவோம். ஏது சீக்கிரமா முடியலடா. இன்னைக்கு எங்க மகாராஜா அரியா 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 இருந்தார். நான் என்ன சொல்றேன், எனக்கு சோறு போடணும்னா மகாராஜா இங்க கூட்டிட்டு வா. நம்மளால எழுந்து நடக்க முடியல கண்ணு. எங்க மகாராஜாவே எங்க மகாராஜா ஃபைட் ஆக முடியாதானா? ஏய் ஏய் ஏய், ஹலோ கிடைத்தானா? திருவக்கரையில அன்னதானம் போடுறாங்க. அது எப்படி நடக்குமே? தேடி போய் தாண்டா ஒருத்தருக்கு செய்யணும். நம்ம வாயில இருந்து வழி நம்ம வாவுக்கு வாய் கொட்டா போய்க்கும். எப்பா நீ வரே இல்லையா? வர முடியா? மகாராஜா என்னடா? அப்படியா? கட்டிதான் வந்தேன். கட்டி வந்து விட்டார். இந்த மாதிரி பார்த்து போய் சொல்லுங்க. ஏய், காவலன் என்றால் எப்படித்தான் இருக்க வேண்டும்? எனக்கு போனஸ் போடுங்க. ஏய், உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகின்றேன். சரியான ஆளை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறான். முன்னாடி கட்டா பாதி பீஸ் ஏய், அவன் எங்க இருக்கிறான்? ஆசைராம ஏய், சரியான ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறான். சாபாஷ், இவன் தான் சரியான ஆள். என் மகள் என்ன சொன்னால், என் தயவும் என் மகன் தயவும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன் என்று உரைத்தார். காலம் புகட்ட வேண்டும். எப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் மகள் மகேஸ்வரி நாம் எழுத்தாளர் அழைக்கிறோம். ராமனா அப்பா அழைத்தாரா? அப்பா மகளே மகேஸ்வரி, என் செல்லம் அல்லவா மீதான் அப்பா மகேஸ்வரி, அப்பா நீயோ வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து விட்டாய். மீதான் தாயில்லா பிள்ளையா இருக்கிறோம். இருந்தாலும் உன்னை தாயில்லா பிள்ளையே தெரியாமல் வளர்த்து விட்டேன். ஆனால் உனக்கு ஒரு ஆடவனை பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைப்பது ஒரு தந்தையின் கடமை அல்லவா? மீதாப்பா அதனால் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். மாப்பிள்ளையா? ஆமா. அப்பா திருமணம் மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருப்பாரா? அழகா? இப்படிப்பட்ட அழகை நீ இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டேன். அப்பா அப்படிப்பட்ட அழகை அந்த மன்மதனை போல இருப்பாரா? மன்மதன் என்ன அழகு? மன்மதனை மீறி அழகு படைத்த மாப்பிள்ளை. அப்படிப்பட்ட அழகா? ஆமா கண்ணே. அப்பா ஆ. என் தந்தை அல்லவா? ஆ. அப்பா எனக்கு இந்த ஆடலை தான் நீங்கள் பார்த்திருக்கிறேன். பார்த்திருப்பேன் அல்லவா? நான் எப்படிப்பட்டவன்? உன் தந்தை, நீ என் மகன். பாட்டியை நீ மாற்ற வேண்டுமா? ஆமாப்பா. அது வராண்டாவில் தான் அமர்ந்திருக்கிறார். அப்படியா? அப்படியே என் விரலை பார்த்துக் கொண்டே வா. அலைக்கடல் தூவி போல ஆனது இந்த ஆனந்த வாழ்வு பறிப்போனது போனது அலைக்கடல் துடுப்பை போல ஆனது என் ஆனந்த வாழ்வு பறிப்போனது ஆனந்த வாழ்வு பறி போனதே
திட்ட சுத்தல பண்ணாப்பா நான் வாங்கி போட்டேன். ஒரு பெத்த பெண்ணுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை யாராவது பார்ப்பார்களா? அப்பா என்னை உயிரோடு சாயன்னு சொல்லுங்கள், நான் இருந்து விடுகிறேன். அப்பா இப்பேற்பட்ட மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. மகேஸ்வரி, என் செல்லம் அல்லவா நீ? உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் உனக்கே தெரியும் அல்லவா? எப்போது உனக்கு ஒன்றை கேட்டுவிடவில்லை. ஒரே ஒரு முறை உனது அண்ணனிடம் நீ சென்று, அண்ணா நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேள். இவன் என்ன மாப்பிள்ளை? மன்மதனை மீறி அழகு படைத்த மாப்பிள்ளை உன்னை திருமணம் செய்து வைக்கிறேன். சொல்ற நான் என்னப்பா தவறு செய்தேன்? அண்ணனிடத்தில் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்களே. அப்பா நான் செய்தது தவறே அல்ல, நான் ஒரு பொழுதும் மன்னிப்பு கேட்க முடியாதப்பா. மன்னிப்பு கேட்க முடியாதா? முடியாதப்பா. மகேஸ்வரி, அப்பா என் தந்தையின் கோபத்தை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். மறுபடியும் கேட்கிறேன், ஒரே ஒரு முறை அண்ணா என்று மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? முடியாதப்பா, நான் முடியாது. அப்படி என்றால் இவனை தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முடியாதப்பா. திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். முடியுமா முடியாதா? முடியாதுப்பா. முடியாது. முடியாதுப்பா. என்னடி எதிர்ப்பு மாட்ட பேசுகிறாய்? அப்பா ஆசையிட்டு என்னை அழைத்து கண்பாலே முத்தமிட்டு பாசமதை மறந்தாயப்பா. பசமதை மறந்தாயப்பா, பசமதை மறந்தாய். கண்ணியற்கும் யாருக்கும் இல்லை, பசமதை மறந்தாயப்பா, பசமதை மறந்தாயப்பா.
எதையெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அன்பும் பண்பும் போசத்தை ஊட்டி வளர்த்தேன். அப்படிப்பட்ட உன்னை என் மகனை மாபெரும் சபையின் முன்னே அடித்து அவமானப்படுத்தி விட்டாய் என்று நாய மன்னிப்பு கேட்க முடியுமா? முடியாதுப்பா. அப்படி என்றால் இவனை தோண்டி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முடியாதுப்பா, நான் பண்ணிக்க மாட்டேன். ஏய்! வேற யாரு வேணாலும் சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன்ப்பா. நான் ஆசை பாசமா வளர்த்தவங்களோட செல்ல மகள் அனப்பா. என் தாய் இருந்திருந்தா எனக்கு இப்ப ஏற்பட்ட நிலைமை வந்திருக்குப்பா. ஏய்! உண்மையில் அவனைத்தான் மணக்க வேண்டும். உண்மையில் அவனைத்தான் மணக்க வேண்டும், மணக்க வேண்டும், மணக்க வேண்டும். ஒருபோதும் தேவொருவன் உன்னை மணக்க இணங்க மாட்டேன். அவனைத்தான் மணக்க வேண்டும், மணக்க வேண்டும். அப்பா என்று சபையை அவமானப்படுத்தியது இல்லாமல் உன் தயமும் எனது அண்ணன் தயம் இல்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று சொன்னாயடி நாயே. இவனை மனதில் எப்படி ஓய் என்று நான் பார்க்க வேண்டும் அல்லவா? இவனை மணக்க முடியுமா முடியாதடி? என்னதான் ஒரு என்றால் மன்னிப்புக்கே
முடியாது. மன்மதனை மீறி அழகு படைத்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன். நான் என்னதான் உரைத்தாலும் நீங்க கேட்பது போகிறது கிடையாது. நீங்க கேட்க போறதே இல்லை. முடியாது. அதனால ஒத்துக்கிறேன்ப்பா. சாபாஷ். ஏய் கமலா, ஏய், வாடா. ஒய்யா இன்னும் இல்லை ஏய் வா, ஒய்யா. ஐயா அவள் ஆணவம் தலைக்கேறி விட்டது. ஆமாங்க. மன்னிப்பு கேட்க முடியாது என்று வைத்து விட்டான். எவ்வளவு கோவம் யாரா திண்டு போய்? எப்பா, இந்த பெட்டிக்கார வேலையை நான் பார்க்குறேன். ஒரு அரை நேரம் கெட்டிக்கார வேலை நீப்பா. டேய்! அவள் ஆணவம் அதிகமாகி விட்டது. ஆணவத்தால் அழிய போகிறாள். இவனை திருமணம் செய்து வைத்து இவனிடம் இருந்து எப்படி காய்ந்து கோட்டுவாள் என்பதை நான் பார்த்து அப்படியா? ஆமாண்டா. டேய். நல்லா வச்சுக்குவான். எப்படி வாழ்வது என்று பார்க்க வேண்டும். சரி மாப்பிள்ளையே மாப்பிள மாப்பிள என்ன வேண்டும் என்று கேளு. மாப்பிள அது என்னடா அது சட்டி மண் சட்டி. டேய், மண் சட்டி என்னடா? ஆனா சோறு போட்டேன்னு கொண்டாந்தீங்க. இப்பதான் பட்டை தயாராகிடுது. பட்டை பத்தியா அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு 1000 தகராறு இருக்கும். சோறு எப்படா போடுவீங்க? டேய், சோறோ சோறோ சோறு தானே. டேய், ஐ, பசிக்குதுடா கண்ணு. கறி வகை உணவோடு கொடுத்து விடலாம். டேய், பசிதானே. கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? அதாவன். சோறு பசிக்குதுன்னு வந்த சோறு போடுறேன்னு கூட்டு வந்து கல்யாணம் பண்றேன்றியா? யாருக்கு எப்ப அந்த வருஷம் எந்த ரூபத்துல யார் மூலம் வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இப்போ வந்துக்குது. ஏய், நீ எப்படி இருக்கிற? எப்படி தானே சீன ரத்தமும் தாரதாரியா வடியுது. நடக்க முடியல. பசி காதை அடிக்குது. சரி. என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றிய? கல்யாணம். இந்த குளத்துல இருக்கிற எனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? உனக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு, நல்ல இடம் இருக்கு. எப்படி அதிர்ஷ்டம் வந்தது பாரு. உனக்கு கல்யாணம் பண்ணாதான் உனக்கு பட்டேன். பொண்ணு எவன்டா கொடுப்பா? பொண்ணு யார் கொடுப்பாங்க? இந்த பைசா பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். டேய், அவன் என்ன கேட்டான்? பொண்ணு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டான். யாரா இந்த பொண்ணு கொடுப்பாங்க? அப்படியா? ஏய், நீ அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? எங்கள் மகாராஜாவின் மகளையை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். வா என்று அழைத்து வா. எங்க இளவரசி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னது? கிடைக்க மாட்டாங்க. ஏண்டா? நானா இந்த கோலத்துல இருக்கிறேன் நானு. எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னா என் பொண்ணு கொடுக்குறேன். ஒருவேளை அந்த பொண்ணு என்ன விட பெருவாதி பூச்சிவிடா. எல்லாம் யாரால? ஏய், பார்த்தாயாடி கேட்டாயாடி அவன் சொன்ன வார்த்தை? ஏய், உன்னை விட அவனை விட அதிக நோய் பிடித்தவள் என்று கேட்கிறான். ஏய், ஆணவம் அதிகமாக பிடித்தது என்ன சொன்னால் கேட்க போவதில்லை. சரி, கல்யாணத்துக்கு பண்ண உதச்சி மூட்டுக்கிட்ட பேசுவோம். எங்கள் மகளையே வாடா. பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கணானா? நான் பொண்ணை பார்க்க வேணாமா? பொண்ணை பார்த்தாதான் வச்சுக்கிட்டீங்களோ? பொண்ணை பார்க்கணும். பொண்ணுகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும். நான் சும்மா தாலி கட்டில வச்சிடலாம் பாக்குறீங்களா? பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆமா ஆமா. சரி, வந்து பார்க்க சொல். அப்படியே உட்கார். அம்மா அம்மா எந்திரிச்சு. ஈஸ்வரி. ஏய், இளவரசி. இளவரசிங்க. இளவரசி. கொசு தள்ள தாங்க முடியல. ஏய், என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான். கையில வச்சு சொல்லணும். சரி, என்னை பார்க்க சொல்லு. பொண்ணை பாடுறா பொண்ணு என்னையா பாக்குற? என்ன லுக்கு? பொண்ணா? பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரு மகேஸ்வரி. சொல்லு. ஒரு 2 வார்த்தை பேசலாமா? 2 வார்த்தை என்னடா எப்பா? எப்ப பேசி எப்படா உலகம் மாறி போச்சு. அம்மா மெட்ராஸ்காரி. மகேஸ்வரி மெட்ராஸ்கார. மெட்ராஸ்காரை கட்டிக்கிட்டு இழுத்தப்படுங்க. மெட்ராஸ்காரன் கேட்டா மகேஸ்வரி. சொன்னா அவர் சின்ன கூட டிக்கெட் வேலை செஞ்சவர் அவர் போய் கிண்டல் பண்றாரு. அவர் தான்
இன்னொரு தீர்க்கிறோம். அவனுக்கு என்னை பத்தி தெரியாது. ஏய், நேத்து கூட நான் சமையல் வேலைக்கு போய் வந்தேன்டா, கல்யாண சாத்திரத்துக்கு. தமிழ் வேலை செய்ய பரிமாறுறாங்க, அங்க வேலை இல்ல, உள்ள சமைக்கிற இடத்துல வேலை. நீ சமைச்சாரா சாப்பிடுறாங்க அத்தை? எப்படி ஊர் எடுக்கிறாங்க ஜனம்? ஏய், நான் இல்லன்னா நேத்து சாம்பாரே வச்சிருக்க மாட்டேன். சாம்பாரா? நான் 5 கிலோ பருப்பு வேக வச்சேன். சரி. காலையில டிஃபனுக்கு 7:30 மணிக்கு சாம்பார் ஆமா, டிஃபன் கொடுக்கணும். கல்யாணம் வீட்டுக்காரன். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. ஐயோ. என்ன பண்றது, கிரைண்டர் ஓடல. சாப்பிடுங்க. அவன் பிச்சுக்கான்னு மூழ்கிட்டுறான். மத்த சமைக்கலாம். இப்போ அந்த பசங்க நம்ம இந்த சிறுமுக்கு நடராஜ் நெட்டு போட்டானே. ஐயோ, அதை சொல்லிட்ட கேளு. என்னடா கவலைப்படாதீங்கடா, எனக்கு பருப்பு இறக்கி வச்சா கொஞ்ச நேரம் ஆற விட்டேன். அப்படியே கையை போட்டு ஒரு 5 சுத்தனா பருப்பு மாட்டி போச்சு. சாம்பார் ரெடி. கையில போட்டு ஒரு சொய்க்கு உள்ள நடக்கிற வேலை உள்ள. மண்டபத்துல டிஃபன் சாப்பிட்டவர்கள் 500 பேர் மரணம். அது மட்டும் இல்லடா, இப்போ போறானுங்கள அரிசி வேலை பருப்பு வேலை தெரியாத பசங்க மானா வரையா சாதத்தை வீணாக்கலாம். சாம்பார் ஒரு பக்கம் போது, ரசம் ஒரு பக்கம் போது, எவ்வளவு நஷ்டம் தெரியும். இந்த மாதிரி நஷ்டப்பட்டாருங்கடா சொல்லி கதவை சாத்திட்டு ஒரு வருஷத்துல நான் பரிமாறுறேன் இறங்கினேன். சரியில்லையா? இறங்கி பரிமாறினேன். நீ விட்டா ஒண்ணு கேட்டா கேளு. என்ன பண்ணா சரி, நான் வச்ச இடத்துல சாம்பார் இறையில, சாதம் இறையில, ரசம் வீணாவல, வச்சது வச்சபடியா இருக்கு. முதலாளிக்கு நஷ்டமே இல்லை. உன் கையால இலையில வச்சா எந்த நாய் தான் வந்து சாப்பிடும்? எந்த நாய் சாப்பிடும்? வச்சது வச்சபடியே தான் இருக்கும். நாடா எவ்வளவுமா பேசாத. நேத்து கூட 5 கலசம் நாத்து பறிச்சு கொடுத்துட்டு வந்தேன். நடவர் நாடு ஆடுது. ஆளு கூப்பிட்டுக்கிறாங்க, கையில வந்து நடவாள் நிக்குது, நாத்து பறிச்சு கொடுக்கணும் ஆள் இல்ல. என்ன பண்ணுது? கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க. என்ன பண்ணி சும்மா தானே உட்காந்து அந்த பள்ளிக்கூடத்தாங்க போனேன். 5 கலசம் நாத்து அப்படியே கேவலமா நினைக்காத. அவன் ஜமாங்க செப்பல் பொண்ணு பேர் இருக்க மகேஸ்வரி. குளிக்க மாட்டியா? பேர சுத்தே கை வச்சலடா. அம்மா மகேஸ்வரி போட்டு வச்சுக்க, பல்லுக்குள்ள எகிரி. மகேஸ்வரி சொல்லு. வரியா சரியாடா? மகேஸ்வரி. ஐயோ, ஏதோ ஒரு பேரு. அம்மா அப்ப துணி தூக்க. கொழுப்பு தான் நானே துணி தூக்கு சொல்லி பார்த்து கிடையாது. நீ வேற சொல்லுவியா? நாடா நானே கை கால் எப்படி இருக்கிறேன், சரி நடக்க முடியல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஆன காலம் கட்டி வச்சிருந்தா யாரு அவசரப்படுறது? நான் மாப்பிள்ள சந்தேகம் நியாயம். நியாயமானது. ஆமா அம்மா, துணி ஒரு 3 அடி தூக்கு. 3 அடியா? குடும்பம் கட்டுக்கணும். அரடி வேணா ஒரு 1 அடி தூக்கு. ஏய் பாத்துக்க, கால பாத்துக்க. யானை காலம் கிடக்குது, பூனை காலம் கிடக்குது. ஆளு நல்லா தான் இருக்கு. நல்ல மச்சான் சார். பொண்ணு ஆயக்கா இருக்குடா. சரி, ஆமா ஒரு நாட்டு இளவரசின்றீங்க. என்ன பேச மாட்டேன். ஆமா, இந்த நாட்டுக்கு ஒரு மன்னார் சாமியா? மன்னார் சாமியில இன்னும் அவசியம் போடு. அவசியம் போடு. அங்கதான் வீடு. நாட்டு மன்னர் மன்னர் சாமி. மன்னர் சாமி. ஆமா, இந்த பொண்ணை வேற எங்கன்னா கொடுத்தீங்கன்னா சீர்வரிசை கொடுப்பீங்களா? ஆமா. ஆனா சும்மா குச்சி அந்த கட்டணம் பாக்குறீங்களா? உனக்கு இந்த நாடு நீதான் இளவரசர். நான் கேட்கறதுதான் நீ கொடுக்கணும். என்ன நடக்குது? இந்த பால்வாடி உட்கார்ந்து
புதுசா கல்யாணம் பண்றானுங்களா பசங்க ஆமா. பொண்ணு கொடுக்கும் போதே ஒரு வண்டி எடுத்து கொடுத்துறாங்க. அதான் நிறைய தப்பு இப்போ. தாலி கட்டின மறுநாளே பொண்டாட்டி உட்கார வச்சுக்கிறான் வண்டி. நீ போறானா வரானுங்களா போறானுங்களா புள்ள கொடுக்க மாட்டான். 30 சவரம் நகை கேட்கறான் இப்போ. அவன்லாம் பார்ப்பேன். சரி பார்க்கும் போது அட கடவுளே முருகா எனக்கு எப்படா இந்த மாதிரி ஒரு நேரம் வரும்? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வண்டியில உட்கார வச்சு மாதிரி ஒரு நேரம் வராதா அப்படின்னு நினைப்பேன். அந்த நேரம் வந்துட்டு அதனால ஒரு வண்டி ஒரு ஈராண்டா ஈராண்டா எத்தனை கிலோ வேணும்? வித்தலண்டா சில்லண்டா ஓ ஈராண்டா கடலை பித்த பாத்திரம் இட்டு போய் ஆத்திர முக்கிய என்ன கேட்கறதுன்னா ஹீரோ ஹோண்டா அதான் ஈராண்டா. ஹீரோ ஹோண்டா ஒரு 5 நிமிஷம் இல்லையா கையெல்லாம் இப்படி வச்சுங்கிற ஹீரோ ஹோண்டா கொடுத்தா எப்படி நீ வந்து எங்க உட்காந்து எதை கிழிச்சு பிடிப்பா எதை ஆக்டர் பிடிப்பா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்? வண்டியை அப்படி பிடிச்சுக்குவேன். ஆமா இப்ப மாடல் அப்படிதான் வருது. பிடிச்சுக்கணே அவளை பின்னால உட்கார வச்சுக்குவேன். அந்த வண்டியை சாத்தம் கீப் சாத்தம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப நாள் ஆசையாச்சு. சும்மா ஐயா 100ல போவாரு. எடுத்து 100லையா? ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் ஆசை. எடுப்புல 100ல போறான்னு சொன்னா 10 நிமிஷத்துல 108ல வருவேன். ரிட்டர்ன் வர வேண்டியது சார். மாத விட்ட வண்டி கேட்கறீங்களே ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல கத்துக்கணும். இது ஒரு மாமச்சான் ஒரு நட்பு முறையில் அவங்க மச்சான் அந்த வண்டி கற்று விடுறாங்க கல்யாணம் போகுது அப்படின்னு வண்டி கற்று மாநில ரோட்ல வண்டி கேட்டா பரவாயில்ல. நாங்கள் கூட வேணாம்றான் வண்டி தான் வண்டி வாங்கி கொடுக்குறோம். நாட்டு இளவரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு போடாம போடாம போடா இட்டு போய் என்ன புளியா மரத்தில் மோதுறீங்க கொண்டாந்து விட்டுருங்க. சரி வேணா வண்டி வேணாமா? வண்டி கேன்சல். சரி விட்டுடு. சரி அப்புறம் எனக்கு இந்த சாமான் செட்டு நாளைக்கு பின்ன குறை சொல்லுவேன். அது எங்களுக்கு அவசியம். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வைக்க இடம் இல்லடா எனக்கு. பாதி என்ன அதெல்லாம் வேணாம். சரி 10 விரலுக்கு 10 மோதிரம் போட்டுருக்கடா. 10 விரலுக்கு என்ன கேட்டா மொட்டை மொட்டையா வச்சுன்னு என்னென்ன மோதிரம் செஞ்சு எப்படி போடுறது எப்படி நீ வைக்கிறது எப்படி கைடுறது எப்படி மாட்டுறது ஏன்டா அதெல்லாம் அப்படியே நான் காப்பாற்றி கூட மாட்டிடுவேன். ஆச்சரிய இந்த கப்பி மாதிரி கொடுத்து அது மாட்டுறது. அதான் அதான் அவளே தோக்க பஞ்சு போடுறீங்களா இல்லையா? என்ன கேட்டாரோ அதை விட அதிகமா என்ன கேட்கிறோம் எது வேணுமாலும் சொல்லலாம். இப்பெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு ஒத்துக்கினாலா? கல்யாணம்னா சிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். அழுதுக்குனே இருக்கிறா கொஞ்சம் தள்ளுதான். மகேஸ்வரனே கொஞ்சம் சிரி. உனக்கு ஏத்த மாப்பிள்ளைங்க அழகா குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவான். சூப்பரான ஆளு. இவனை வச்சீங்கன்னா குடும்பம் ஓஹோ இந்த பொண்ணு எனக்கு நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? அப்பவே நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்?
அதான்டா இந்த பொண்ணை கொடுக்குறேன்றீங்க. ஏய், ஏற்கனவே யார்கிட்டயே போய் புள்ள வாங்கினாங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டா? என் மகளை பார்த்து யாரையோ என்ன சொன்னாங்க தெரியாம வந்து எடுக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். பச்சையா சொல்றாங்க 4 பேர் மத்தியில என்ன சொல்ற அந்த மாதிரி வாங்கிட்டு காரணம் எங்க அப்பா தான். தவறாக நினைத்து விட்டார். அவர் எதையோ கேட்டார். சாப்பிடுவதற்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அது செரிமானமாக வாங்கி எடுக்கிறார். ஆமாங்க. கருவாட்டு பூஞ்சி போட்டு பழைய ஊற்றி சாப்பிட்டுருக்காரு. கருவாட்டு கொண்ட பீஞ்சு போட்டு பழைய வீட்டுல ஒண்ணும் இல்லை, பழைய சாப்பிடலாம். யாராருக்கும் தவறாக நினைத்து விட்டார். என் மகளை பார்த்து என்னடா கூடுறேன்? என்னடா சொல்றீங்க? எப்பா கொஞ்சம் ஏமா எதுக்கு அந்த மாதிரி கரெக்டா பண்ணுங்க. சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். ஐயோ என்னடா முத மாசம் என்ன மாசம்? முத மாசம் இது ஜனவரி மாசம் பிறகு முத மாசம் தை மாசம். ஓஹோ, பனி குளிர்ல சாப்பாடு சரி வெயில் காலத்துல உடம்புல அதை கேட்டா மொட்டையா சொல்ல மாட்டேங்க. நான் மொட்டை சொல்லிட்டு பட்ட வாங்க. பொண்ணு நல்லா இருக்குப்பா கட்டிக்கணும். அம்மா சோறு போடுவீங்களா? சோறு சோறு மேலே பொண்ணு சமைக்கிறா பிரியாணி இன்னைக்கு. சரி சரி ஆகட்டும். மாவட்டம் பிடித்தவன் இவளுக்கு தங்கத்தால் தாலி கொடுக்க கூடாது. ஓடு கடந்தா எடுத்து கட்டி கொண்டு வா. கல்யாணம் பண்ணி வர கொண்டு வா. சரி. ஏய் 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 கம்பளி என்னடா செய்யற? கம்பளி பூச்சி எது கம்பளி பூச்சி? இது அழகான மாலையை கொடுத்தாங்க. கம்பளி பூச்சின்னு கீழே போட்டு எங்க கம்பளி பூச்சி எங்க தேட்டாங்க? எங்க தேட்டாங்க? இந்த மாலை உன்னை மாலை வாங்க அனுப்புறேன். மாலை வாங்க அனுப்பியா? ஆமாட்டா. என்ன பண்ண மாலை எங்கேயும் கிடைக்கல. சரி, அப்படியே வந்தா நம்ம ஆத்தங்கர ஓரமா ஒரு சுடுகாட்டுல வேப்ப மரத்தை மாட்டிருக்கு. இந்த மாலை வேப்ப மரத்தை மாட்டிருக்கு. வேப்ப மரத்துல மாட்டி இருந்தது. ஆமா, அது தூக்கு மாட்டுக்கு செத்துனது வாங்க இந்த மாலையோ, மருந்து குடிச்சு செத்து போன வாங்க இந்த மாலையோ, சாரத்தை குடிச்சு நாக்கு செத்து போன வாங்க இந்த மாலையோ. மாலையோ அந்த தோட்டம்னா அதை கொண்டு வந்தா என் மகளுக்கு பார்த்தா இருக்கிறதே ஒரு கொஞ்சம் ஏய் இப்படி மாலை மாப்பிள்ளை ரயில்ல வேலை செஞ்சுருக்கான். அந்த சாய் வாங்கிருக்கு. என்ன மோத்தரத்துக்கு சாய் வந்துருச்சு. அப்பதானே வேலை வரும் எனக்கு. கெட்டி மேல காலம் எவனுமே வாசிக்க கூடாது. வாசித்தான் இருக்காது. ஏய் பொட்டி தப்பி தேடி பொட்டியில கைய வச்ச அப்புறம் ஆத்தங்கர குட்டைக்கு தான் போகும். இசை கலைஞர்களே, அரண்மனை கலைஞர்கள், உங்களுக்கு இன்றில இருந்து 3 நாட்களுக்கு லவ் லீவ் நீங்க யாரு பயப்பட சுத்த கூட சொல்லிட்டா நான் சப்புன்னு விட்டுறேன். எங்க ஒரு சப்புன்னு மரவள்ளி கிழக்கு அந்த இசைக்கருவியா வேணாம், அரசாங்கத்துக்கு வேணாம் போடா. ஐயா பாருங்க, தாய்மார்களா இருக்காங்கம்மா. இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. முருகப்பெருமான் இல்ல எல்லாம் கை தட்டுங்க. அந்த சத்தத்திலே நான் யார் யார் யாரா கை தட்டுறீங்க?
மாலை போடுறா நேரமா சொல்றேன் இந்தா என்னடா போடா போறீங்க மாப்பிள்ள போஸ்டா? சரியான கோபம் கேட்கியா ஏய் மாலை போடுறாங்க கீழே போடுறாங்க கீழே போடுறா தம்பி ஏய் மாலையை கைத்துல போடுறாங்க ஒரு மரியாதை கைத்துல சொல்லு, மரியாதை சொல்லு. அப்படி மாப்பிள்ள போடா கைத்தல மாறி மாப்பிள்ளை மரியாதை இல்லையா? நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி பழக்கம் இல்லடா. நாங்களாம் நாலு கல்யாணம் பண்ணிடுறோம் இதான் முத கல்யாணம். அதே அப்படியே அழகா இருக்கு கழுத்துல போடணுமா? இது முதல்ல சொல்லக்கூடாது. மாலை கைத்தல போட சொன்னா யார் கைத்தல போட்ட ஏண்டா யார் கழுத்துல? டேய், யாருக்கு மாலை கைத்துல போடுறானா இது கைத்துல போட்டா என் மகன் மெண்டல் எல்லாம் இவளால வந்த வேலை. அவன் பேசுறான் அவெல்லாம் பேசுற அளவுக்கு இவன் வயதா இருக்கும் கோயில்ல எங்க அப்பா கடா வெட்டணும் பூசாரி சரி அவர் உடம்பு சரியில்லை போறது இல்ல ஓஹோ அதுல இருந்து இந்த உத்தியோகத்தை நான் பாக்குறேன் நீ பாக்குற கைத்துல மாலையை போட்ட உடனே அந்த ஆடு ஆமா அந்த மாதிரி உத்தரவு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஓஹோ வரும் வரும் வரும்